அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக 2ஆம் நிலை காவலர் தேர்வில் கேட்கக்கூடிய முக்கியமான பொதுறிவு வினாக்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம 50 பொதுறிவு வினாக்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். உலகின் மிக உயரமான சிகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவரெஸ்ட் அப்படின்றது தான் சரியான விடை. எவரெஸ்ட் சிகரத்துடைய உயரம் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உலகின் தாழ்வான பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாக்கடல் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனற்றுள் வற்றாத ஆறுகளில் தொடர்பில்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா இந்த 3 ஆறுகளும் வற்றாத ஜீவநதிகள். ஆனால் யமுனைன்னு சொல்லும்போது கங்கை அவருடைய துணையாறு தான், ஆனால் வற்றக்கூடியது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உலகில் நீர் மின்சாரத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் நாடுகள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நார்வே மற்றும் ஸ்வீடன் இந்த 2 நாடுகள் தான். அடுத்தது பாருங்கள். முதலில் நில வரைபடத்தில் அச்சக்கோடுகள் மற்றும் தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார் அப்படின்னா தாலமி அப்படின்றது தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். 0 டிகிரி தீர்க்கக்கோடு என்பது எதனை குறிக்கும்னா முதன்மை தீர்க்கக்கோட்டை குறிக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நீர்க்கோள் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா பூமியை தான் நீர்க்கோள்னு சொல்கிறோம், நீலக்கோள்னு சொல்கிறோம், உயிர்கோள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மத்திய வருமான வரி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1963 தான் மத்திய வருமான சட்டம் அப்படின்றது இயற்றப்படுது. அடுத்த கொஸ்டின். பின்வருவனற்றுள் எது 3ஆம் துறையை சார்ந்ததாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. போக்குவரத்து துறை அப்படின்றது தான் 3வது துறையை சார்ந்தது. சரிங்களா? அப்போ 3ஆம் நிலை துறை என்னன்னு சொல்லலாம், சேவைத்துறைன்னு கூட சொல்லலாம் இல்லையா? அப்போ போக்குவரத்து அப்படின்றது தான் உங்களுக்கு சரியான ஆன்சர். வேளாண்மைன்றது உங்களுக்கு முதன்மை துறையில் வந்துடும். கனிமங்களை வெட்டி எடுத்தலும் முதன்மை துறையில் வந்துடும். சர்க்கரை தொழிற்சாலைன்றது 2ஆம் நிலை தொழிலில் வந்துடும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனற்றுள் எது நேர்முக வரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சொத்து வரி, வருமான வரி இதெல்லாம் நம்ம நேர்முக வரின்னு சொல்லலாம். சுங்கவரி, கலால் வரி, ஜிஎஸ்டி இதெல்லாம் மறைமுக வரிகள். அடுத்த கொஸ்டின். தூய்மை பாரத வரி எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னா 2015 தொடங்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக கொடுத்துருக்காங்க. கலால் வரி அப்படின்றத ஆயத்தீர்வை அப்படின்றது, விற்பனை வரி அப்படின்றத மறைமுக வரின்னு சொல்லலாம், பொழுதுபோக்கு வரின்றது மாநில அரசால் வசூலிக்கப்படுவது, வருமான வரின்றத நேர்முக வரி அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் காணப்படும் பொருளாதார நிலை என்ன அப்படின்னா கலப்பு பொருளாதாரம் அப்படின்றது தான் இந்தியாவில் காணப்படுது. அப்போ கலப்பு பொருளாதாரம் தான் என்ன சார் அப்படின்னா தனியார் துறை மற்றும் அரசு துறை இரண்டும் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு பொருளாதார கொள்கையை தான் நம்ம கலப்பு பொருளாதாரம்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்த கொஸ்டின். அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் குறைவான ஊராட்சி ஒன்றியங்களை கொண்ட மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியம்னு சொன்னோம்னா விழுப்புரம், குறைவான ஊராட்சி ஒன்றியங்கள் அப்படின்னு சொன்னோம்னா நீலகிரி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கிராம சபை கூட்டம் ஆண்டிற்கு 4 முறை நடைபெறும், அவற்றில் தவறான தேதி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படி மாறும். சரிங்களா? உங்களுக்கு கிராம சபை கூட்டம்ன்றது வருஷத்துக்கு 6 முறையாக ஆக்கிட்டாங்க, 4லேருந்து 6 மாற்றிட்டாங்க. சரிங்களா? அப்போ இந்த கொஸ்டினில் தவறானது எதுனா மார்ச் 2 அப்படின்றது தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழகத்தில் தேர்தல் ஆணையத்தின் தலைமையகம் எங்கே அமைஞ்சுள்ளது? அப்போ மாநில தலைமை தேர்தல் ஆணையம் அப்படின்றது எங்கே இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னா கோயம்பேட்டில் இருக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் நெய்யப்பட்டது, அது எங்கே நெய்யப்பட்டதுன்னா குடியாத்தம் அப்படின்ற இடத்துல தான் நெய்யப்பட்டது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஜனவரி 26, 1950 தான் நடைமுறைக்கு வந்திருக்கும். இதுவே நவம்பர் 26, 1949 வந்து ஏற்றுக்கொண்டிருப்பாங்க இந்திய அரசியலமைப்பை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான். தற்காலிக தலைவர் யாருன்னா சச்சிதானந்த சின்ஹா அப்படின்றவர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது என்று கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கூற்று. இந்தியாவில் மிக அதிகமான மழை பொழிவுன்றது மவுண்ட் சின்ராமில் இருக்கிற மேகாலயா மாநிலத்தில் அமைந்துள்ளது. இங்கே தான் வந்து அதிகமான மழை பொழிவுன்றது பொழியுது. அடுத்தது இந்தியாவின் மிக குறைவான மழை பொழிவுன்றது ராஜஸ்தானில் இருக்கிற ஜெய்சால்மர் அப்படின்ற இடத்துல தான் பொழியுது. அடுத்தது பாருங்கள். தமிழகத்தில் 2004 டிசம்பர் 24 அன்று ஏற்பட்ட சுனாமியால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட மாவட்டம் கடலூர்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சுனாமி எப்போ ஏற்பட்டது? டிசம்பர் 26 அன்றைக்கி ஏற்பட்டிருக்கும். அப்போ இதுதான் தவறு. சரிங்களா? சுனாமி எச்சரிக்கை தொலையுணர்வு மையம்ன்றது ஹைதராபாத்தில் அமைஞ்சிருக்கு. இதுவுமே சரிதான். அவங்க தவறானது தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் சி தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எந்த மொழி இந்திய அரசால் முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னா தமிழ் மொழி தான். அப்போ இந்திய அரசாங்கம்ன்றது 2004 செம்மொழி அப்படின்ற புதிய மொழி வகைப்பாட்டை வந்து ஏற்படுத்துகிறாங்க. அதன்படி தமிழ் தான் முதல்ல செம்மொழி அங்கீகாரம் பெறுது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கூற்று கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று. சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றியவர் அம்பேத்கர் ஐயா அவர்கள். கரெக்டு தான். அடுத்த கூற்று பாருங்கள். அம்பேத்கர் மறைவுக்கு பின் பாரத ரத்னா விருது அவருக்கு 1997 வழங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. அப்போ 1 மட்டும் சரி அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அனைத்து முக துவாரங்களின் படிவுகளும் ஒருங்கிணைந்து எந்த கழிமுக பகுதியை ஏற்படுத்துதுன்னா டெல்டா அப்படின்ற கழிமுக பகுதியை ஏற்படுத்தும். சரிங்களா? ஆற்றின் முகத்வாரங்களில் டெல்டா அப்படின்ற பகுதியை வந்து ஏற்படுத்துது. அடுத்தது பாருங்கள். முதன்மை தொழில்கள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது டைப்பிங் மிஸ்டேக்காக வேளாண்மை, மரம் அறுத்தல், சரிங்களா, மீன் பிடித்தல், சுரங்கம் இது எல்லாமே வந்து முதன்மை துறை தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள்.
பக்ரானங்கல் அணை எங்கே அமைந்துள்ளதுன்னா பஞ்சாபில் அமைந்திருக்கு. பக்ரானங்கல் அப்படின்ற அணை வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபில் அமைந்திருக்கும். அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் தவறானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொய்னா அணைன்றது மகாராஷ்டிரா தான், மேட்டூர் அணைன்றது தமிழ்நாட்டில் தான் அமைஞ்சிருக்கு, இடுக்கி அணைன்றது கேரளா தான், காவிரி அணைன்றது தமிழ்நாடுன்றது தான் தப்பு. காவிரி அணைன்னு ஒரு அணையே கிடையாது. கல்லணை இருக்குது, மேட்டூர் அணை இருக்குது, காவிரி அணைன்னு ஒன்று கிடையாது. சரிங்களா, அப்போ இதுதான் தவறான அணை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உலகில் அதிக அளவில் தங்கம் உற்பத்தி செய்யக்கூடிய நாடு எதுனா சீனா. இதுவே தங்கத்தை அதிகமாக இருப்பு வச்சிருக்கிற நாடு எதுனா ஆஸ்திரேலியா. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அமிர்தசரஸ் என்ற புகழ்பெற்ற சமய சுற்றுலா மையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பஞ்சாபில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா, அமிர்தசரஸ்ன்றது பஞ்சாபில் அமைஞ்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக. கீர் தேசிய பூங்கான்றது குஜராத்தில் இருக்குது, சுந்தரவன தேசிய பூங்கா மேற்கு வங்காளம், கன்ஹா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம், காசிரங்கா தேசிய பூங்கான்றது அசாமில் இருக்குது. சரிங்களா. அடுத்த கொஸ்டின். இயற்கையின் கொடை தவிர்த்து வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே மூலதனம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஆல்பர்ட் மார்ஷல் அப்படின்றவர் தான் இதை சொல்லியிருப்பார். இது வந்து உங்களுக்கு 11th புக்கில் இருக்குது, அதனால் உங்களுக்கு தேவைப்படாது. அடுத்த கொஸ்டின். இரண்டாம் நிலை துறையை வந்து டேஷ் உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாம் நிலை துறையை வேறு விதமாக தொழில்துறை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்த கொஸ்டின். வேலை பகுப்பு முறையை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆடம் ஸ்மித் தான் உங்களுக்கு வேலை பகுப்பு முறையை வந்து அறிமுகம் செஞ்சிருப்பார். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விற்பனை வரி என்பது எந்த வகையான வரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விற்பனை வரி அப்படின்றது ஒரு மறைமுக வரி. சரிங்களா. அடுத்த கொஸ்டின். வரியின் வகைகள் எத்தனைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 வகைப்படும், நேர்முக வரி, மறைமுக வரி. மதிப்பு கூட்டு வரி முதலில் எந்த மாநிலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹரியானாவில் தான் அறிமுகம் செஞ்சுருப்பாங்க. இதனுடைய எந்த வருஷம் வந்து இதை அறிமுகம் செஞ்சாங்கன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின். வரி விதிப்பு கொள்கையை தொகுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆடம் ஸ்மித் அப்படின்றவர் தான் வரி விதிப்பு கொள்கையை வந்து தொகுத்திருப்பார். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11th 12th புக்கில் தான் இருக்குது, இது உங்களுக்கு தேவைப்படாது. அடுத்த கொஸ்டின். இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமையை வழங்கப்பட்ட ஆண்டு 1952 தான் இந்தியாவில் பெண்களுக்கு வந்து வாக்குரிமை அப்படின்றத கொடுப்பாங்க. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக கொடுத்துருக்காங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் எதுனா ஆர்டிகல் 14 தான். தீண்டாமை ஒழிப்பை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 17. வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 16. பட்டங்களை துரத்தல் அப்படின்றது ஆர்டிகல் 18. பட்டங்களை துரத்தல்னா அரசு கொடுக்கக்கூடிய பட்டங்கள் மற்றும் கல்வி நிலையங்கள் கொடுக்கக்கூடிய பட்டங்களை தவிர்த்து மற்ற பட்டங்கள் எல்லாமே அங்கீகாரம் வழங்கப்படாதது. சரிங்களா. மற்ற பட்டங்கள் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, அதுதான் இதுக்கு அர்த்தம். அடுத்து பாருங்களேன். ஒரு கட்சி முறை காணப்படாத நாடு எது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அமெரிக்காவில் வந்து ஒரு கட்சி முறைன்றது காணப்படலை. சரிங்களா. சீனா, வடகொரியா, கியூபா இதெல்லாம் ஒரு கட்சி முறை தான் இருக்கும். அடுத்த கொஸ்டின். இரு கட்சி முறை காணப்படும் நாடு எது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா ரெண்டுத்துலையுமே இரு கட்சி முறை தான். பல கட்சி முறை காணப்படும் நாடு எதுனா பிரான்ஸு, ஸ்வீடன், நார்வே, இந்தியா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல கட்சி முறை காணப்படக்கூடியது. அடுத்து பாருங்கள். எதிர்கட்சி தலைவர் பெறும் அந்தஸ்து என்னன்னா கேபினெட் அமைச்சர் தொகுதியை பெறார். சரிங்களா. அடுத்தது பாருங்கள். குடியரசுத் தலைவரின் குறைந்தபட்ச வயது தகுதி என்னன்னா 35. அப்போ குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர் இவங்க எல்லாத்துக்குமே குறைந்தபட்ச வயது தகுதின்றது 35. இதே வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர், சரிங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25. அதேமாதிரி நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் வயசு வந்து 25. சரிங்களா. சட்ட மேலவை உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது 30 வயது தகுதி. சரிங்களா. இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராம ஊராட்சி தலைவர் இருக்கார்ல, ஊராட்சி மன்ற தலைவர், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 21. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஜனநாயகத்தின் 4 தூண்களில் காணப்படாதது எது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. காவல்துறை அப்படின்றதா. அப்போ சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை, ஊடகம். சரிங்களா. ஊடகம்ன்றதான் 4வது துறையாக வரும். காவல்துறைன்றது இந்த ஜனநாயகத்துறை 4 தூண்களில் இல்லை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழக சட்டப்பேரவை மற்றும் தலைமைச் செயலகம் அமைந்துள்ள இடம் எது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. புனித ஜார்ஜ் கோட்டையில் தான் அமைஞ்சிருக்கு. சரிங்களா. சென்னையில் இருக்கிற புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்றது தான் தலைமைச் செயலகமாக இருக்குது. சரிங்களா. செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னோம்னா புனித ஜார்ஜ் கோட்டை தான். இது கட்டப்பட்ட ஆண்டு யாராவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 1639 கட்டியிருப்பாங்க. சரிங்களா. அடுத்த கொஸ்டின். அகில இந்திய வானொலி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1936 தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா. 49வது கொஸ்டின் பாருங்கள். அச்சு எந்திரம் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. 1453 தான் உங்களுக்கு அச்சு எந்திரம் அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா. அடுத்த கொஸ்டின். இந்தியாவில் தற்பொழுது எத்தனை மாநிலங்கள் உள்ளது அப்படின்னா 28 மாநிலங்கள் இருக்குது. சரிங்களா. அப்போ இன்றைக்கி நம்ம 50 கொஸ்டின் பார்த்தோம். நாளைக்கு மீதி இருக்கிற 50 கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சரிங்களா. தொடர்ச்சியாக பொது அறிவை ரிவிஷன் பண்ணுறதுக்கு டெய்லி நம்ம போடுற வீடியோஸை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா. தேங்க்யூப்பா.